பிகன்ஸ் பார்த்துட்டீங்க. பிகன்ஸ்ல எப்படி அப்லோட் பண்றதுன்றத நான் அனதர் செஷனா பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்த நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவ வேற எங்க மேனேஜ்மென்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ட்ரிபிள் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. நான் ட்ரிபிள் வந்து கொஞ்சம் லேட்டா தான் நான் உள்ள போனேன் ஆக்சுவலா. எனக்கு ட்ரிபிள விட எனக்கு பிகின்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதுல போயிட்டேன். நான் ட்ரிபிள்ல வந்து என்னோட ப்ரொஃபைல வந்து வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நான் ரொம்ப அதுல ஃபெமிலியரா அப்லோட் பண்றதில்ல எதுவுமே. நான் வேணா ஒரு சாம்பிள் என்னோட ப்ரொஃபைல வேணா காட்டுறேன். இப்ப இருக்கு ஆக்சுவலா ட்ரிபிள்ல. அதே மாரி நான் சொல்றேன் இல்லையா? நான் வந்து இதெல்லாம் இதுல எல்லாத்துலயும் வச்சிருக்கணுன்றது இல்ல. ஒரு ப்ரொஃபைல் வச்சிருந்தாலும் பரவால்ல. சூப்பரா வச்சிருக்கணும். ஒண்ணே ஒண்ணு மட்டும். இந்தா இது காணோம். போயிடுச்சோ? இங்க ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு. மெம்பர்ஸ் இருக்கு. ஆரோ லக்ஷ்மணன் டிசைன்ஸ். யாருக்கா நம்ம பண்ணது? காணாம போயிடுச்சோ? ப்ரொஃபைல். ஸோ இந்த ட்ரிபிள்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னோட ப்ரொஃபைல் இருந்துச்சு. பட் ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் நாட் கம்மிங். ஒருவேள தப்பு பண்றேனா? சர்ச்ன்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு இன்னொரு டைம் கூட இதில ஓப்பன் பண்ணி என்னோட ப்ரொஃபைல ஷோ பண்றேன். நான் ரொம்ப அதிகமாலாம் இதில எதுவும் வச்சில்ல ஆக்சுவலா. லைக் எனக்கு ஏன்னா இதில எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கல. இது ஏன்னா ஃபாரின்ல நல்ல பூமான ஒரு ப்ராடக்ட் தான். ஆரோ லக்ஷ்மன் ட்ரிபிள்ல போட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஸோ பட் விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த அளவுக்கு அதில ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவும் இல்ல அதில. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஐ டோன்ட் யூஸ்ட் ஓகேங்களா? ஆனா, ஒரு சில விஷயங்கள் நான் போட்டேன். ஏன் போட்டேன்னா, தெரியணும். ஒரு ஒரு ப்ரொஃபைல் இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மாவாவது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். மேபி என்னுடைய வெப்சைட்ஸ்ல போய் பார்த்தா கிடைக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இல்ல. நான் வச்சில்ல. சரி ஓகே ஃபைன். ட்ரிபிள்ன்றது ஒன் ஆஃப் த அ அ போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் பண்ற ஒரு இடம் தான். இங்கேயுமே நீங்க வந்து ஒர்க்லாம் பண்ணலாம். ஒர்க் எடுக்கலாம். ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கலாம். நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஆ முடிஞ்சா ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட்டா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் பண்ணணும். இது 2000 இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, 2016ல பில்ட் பண்ண வெப்சைட்டு ஓகேங்களா? 2016ல பில்ட் பண்ண வெப்சைட் வந்து இந்த வெப்சைட்டு. இதுல என்னுடைய எஜுகேஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், வொர்க்ஸ், ஸ்கில்லு, எக்ஸ்பர்டைஸ், லைவ் என்னோட கான்டாக்ட் பண்றது எல்லாமே இதுல விஷயங்கள் இருக்கும். ஸோ பேசிக்கலி என்னோட ப்ரொஃபைல், நான் யாரு, நான் எங்கேருந்து வரேன் அப்படின்றத போட்டாச்சு. அடுத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் இங்க ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி அண்ட் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனி, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி, அப்புறம் என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்கூலிங், காலேஜ், கிரியேட்டிவ் எஜுகேஷன், யுஎக்ஸ் டிசைனிங் அண்ட் மை எம்பிஏ அண்ட் மை சாம்பிள் டிசைன் பிஹேன்ஸ் போர்ட்ஃபோலியோ. நான் வந்து பிஹேன்ஸ்ன்னு ஒண்ணு வரதுக்கு முன்னாடியே என்னோட போர்ட்ஃபோலியோவ மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நான் வந்து 2016 டைம்ல எனக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் பண்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ சைட் டூ மெயின்டெயின் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிற என்னுடைய ஒர்க்ஸ். இதெல்லாம் நான் பண்ணது தான். நான் சிஎஸ்கேவுக்கு நான் வந்து ஐம் கைண்ட் ஆஃப் டிசைனர். ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெறைய விஷயத்துல. இது எப்போ பண்ணதுன்னா 2000 சில்லறையில பண்ண ஒர்க்ஸ். அப்போ பண்ண மொபைல் ஆப்ஸ்லாம் காட்டுறேன். கொஞ்சம் லைட்டா ஸ்மைலியா இருக்கும். கொஞ்சம் லைட்டா சிரிச்சுக்கிங்கண்ணா ஓகேங்களா? இதெல்லாம் 2016ல பண்ண ஆப்ஸ் டிசைனு. பார்க்கறது நானும் எல்லாரும் மாரி தானே, குழந்தையிலேருந்து தானே வளர்ந்து பெரிய ஆளா வராங்க. அதே மாரி தான். 2016 டைம்ல என்ன பாசிபிளோ அதான் பண்ண முடியும். 2016ல தான் ஆண்ட்ராய்டுன்றது கொஞ்சம் லைட்டா பூம் ஆயின்னு இருக்கிற ஒரு ப்ராடக்ட். 12லேருந்து ஆயிட்டு இருக்கு. பட் அதுக்கு அந்த அளவுக்கு டிசைன்ஸ் யாரும் பண்றதில்ல. கரெக்ட்டா?
பார்த்துக்கங்க. அப்பலாம் வந்து அந்த சுத்தும்ல, லோட் ஆகுற ஸ்க்ரீன் கூட நம்ம தான் டிசைன் பண்ணணும் Photoshopல. ஓகேவா? இது வந்து ஒரு பிவெல் என்ற ஒரு ஆப்பு. ஓகேங்களா? இந்த ஆப் வந்து ஒரு பிவெல் என்ற ஆப்பு. நான் இது வந்து ஆண்ட்ராய்டுக்காக பண்றேன். ஓகேவா? இது வந்து ஸ்க்ரீன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே Photoshopல பண்ணது தான். நான் சொன்னேனே இந்த கன்சிஸ்டன்சி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும், இப்படி போகணும், அப்படி வரணும்னு சொன்னேனே. இதுலயே 1008 மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, நான் சொல்றேன் அதுக்கப்புறம். இது ஏன் இவ்வளவு மொக்கையா இருக்குன்றதுக்கான ஒரு காரணமும் நான் சொல்றேன். அதாவது 2 செலக்ட் ஆயிட்டாங்க. 1 போயிட்டு இருக்குது. அது என்னன்னா கேன்சல்ன்றது செலக்ட் ஆயிருக்கு இப்போ. ப்ளீஸ் வெயிட். அந்த லோடிங் ஸ்க்ரீன் நான் தான் பண்ணணும். Photoshopல டிசைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு லேயரா செலக்ட் பண்ணி நல்லா வழி எடுத்துக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாருமே மொக்க டிசைன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லாரும் சூப்பர் டிசைன் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? அதே மாதிரி இது லேட்டஸ்ட்னா இதுவுமே ஒரு Photoshopல பண்ண ஆப் தான். 2017ல பண்ண ஆப் இது. ஓகேவா? இங்க நான் இங்க CSKக்கு வச்சிருக்கிறது.